வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, இந்த வீடியோ தயவுசெய்து முழுசாக பாருங்கள். ஒரு 7 மாத குழந்தைக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயம் எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். அது ஒருத்தர் சொன்னார். அவர் சொல்ல சொல்ல என் மனசு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு 20 வருஷமாக நீதி கிடைக்கல. அந்த நீதியை நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். ரெடியா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் விஜயண்ணக்கிட்ட வைக்கணும். விஜயண்ணா, நீங்கள் மே நாள் சிஎம் ஆகிட்டீங்கன்னா இந்த குழந்தை யார், இந்த குடும்பம் யாருன்னு கண்டுபிடிச்சி உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கதையை சொல்கிறேன், முழுசாக பாருங்கள் ப்ளீஸ். வடபழனியில் ஒருத்தர் லிஃப்ட் கேட்ட நானும் கொடுத்தேன். நான் வழி ஃபுல்லாக பேசிக்கிட்டே போனோம். அப்போ வந்து அவருக்கு என்ன தோணுச்சு, ஏது தோணுச்சு தெரியல, ஒரு கதையை ஒன்று சொன்னார். இல்லை சொல்ல சொல்ல என் மனசு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் தெரியுமா? அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கிற ஒருத்தர். அப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்திருக்கு. அந்த ஆட்சியில் வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் மூலியமாக இவர் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுருக்காரு பாலம் கட்டுறதெல்லாம். அப்போது இருந்த தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த பாலம் கட்டுறதுல. இவங்க ஆட்சி முடிஞ்ச பிறகு ஒன்று ஆட்சி வந்திருக்கு. அந்த ஆட்சியில் என்ன இருக்குன்னா, இந்த பாலத்தில் பண்ண ஊழல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தலைவரை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அந்த தலைவர் எஸ்கேப் ஆகிட்டார். இவர் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாலம் கட்டவனை பிடிச்சா இந்த தலைவரை பிடிச்சி உள்ள வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அந்த கவர்மெண்ட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஓடி ஒளிஞ்சார்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவனை பிடிச்சா நம்ம மாட்டிப்போம், இவனை முடிச்சு விட்டுடலான்னு சொல்லி ரவுடிங்கெல்லாம் நைட்டு 1 மணிக்கு அவங்க வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க, அந்த பாலம் கட்டின பில்டர் வீட்டுக்கு. அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னை போட சொல்லிட்டாரு தலைவர், உனக்கு ஒரே ஒரு ஆஃபர் தரேன், நீயே சூசைட் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது, இல்லை நாங்கள் அடித்து கொடுமையாக சாவடிப்போம், எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? 7 பேர் சூசைட் பண்ணி சேர்த்துருக்காங்க இந்த தலைவருக்காக. அதில் 7 மாத குழந்தையும் ஒன்றுங்க. அந்த குழந்தை எவ்வளோ கனவோட எவ்வளோ ஆசையோடு இந்த உலகத்துக்கு வந்திருக்கும். இவங்க பதவி ஆசைக்காகவும் இவங்க பணத்து ஆசைக்காகவும் ஒரு 7 மாத குழந்தையை சாவடிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ மோசமான ஒருத்தங்களாக இருப்பாங்கல்ல. அவர் சொல்ல சொல்ல என் மனசு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவங்க யார் என்னன்னு சொல்லுங்கள், நான் சோசியல் மீடியாவில் சொல்கிறேன், எனக்கு எதானும் பரவாயில்லன்னு. அவர் என்ன சொன்னார், வேணாம் தம்பி தப்பாயிரும், உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டார். அவர் பேரை கேட்டால் அப்போ சொல்லலை, அவர் பேரும் சொல்லலை, தப்பு செஞ்சவங்க பேரும் சொல்லாமல் போயிட்டார். ஆனால் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு அநியாயம் நினச்சல, அந்த அநியாயத்துக்கு உண்மையான நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். கட்சி தலைவனாக இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும்ங்க, உங்களை மிரட்டி சாவ சொன்னாலோ உங்களை சாவடிக்க ட்ரை பண்ணாலோ பயப்படாதீங்க. உங்ககிட்ட சோசியல் மீடியா இருக்குது, அது மூலியமாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தம்பி தங்கச்சிங்க, உண்மையான தலைவன் உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க. எவனுக்காகவும் உங்கள் உயிரை இழக்காதீங்க, ஓகேவா? ப்ளீஸ், அந்த 7 மாத குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அது எங்கள் விஜய் நான் வாங்கி கொடுப்பான்னு நம்பி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.